டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் குமுதம்ஸ் உங்களோட நான் வித் அனிதா சம்பத், பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு என் முன்னாடி யாராக இருந்தாங்கன்னா அப்படியே கை அரிக்கும் தள்ளி விடுறதுக்கு. மொட்டை மாடியில் அப்படியே தள்ளி விடணும்னு தோணும். எனக்கு ஒரு சின்ன குழந்தை நின்றுட்டு இருந்துச்சு, எனக்கு அப்படியே தள்ளி விடணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. பிடிச்சி தள்ளி விட்டேன், அது உருண்டு கிரண்டு போயிட்டு மண்டெல்லாம் கிழிஞ்சு இது ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவன் ஸ்கேல் வச்சு வாயில் வச்சுட்டு இருப்பான், நேராக போய் அடிச்சு ஸ்கேல் போய் அது உள்ளே இறங்கிடும். இதோ இங்கே கம்பஸ் எல்லாம் இறக்கியிருக்கான். அவன் அதோ இங்கே இந்த மார்க் வந்து நான் பல்லு அடித்து உடச்சிருக்கேன் முன்னாடி 2. இதோ இது வந்து அப்படியே கேட் அடிச்சு மண்டையில் உடச்சான் அவன் கேட்டில். கசன் வீட்டுக்கு போனோன்னா விளையாடுறது எப்படி இருக்குன்னா, நான் கையை பிடிச்சிப்பேன், என் தம்பி வந்து காலை பிடிச்சிப்பேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளில தொங்கிட்டு பசங்களை. எங்கள் அம்மாவை கத்தி என்ன பையனை வளர்த்து வச்சிருக்க, ராட்சசனை வளர்த்து வச்சிருக்கேன்னு எங்கள் அம்மா வந்து அதை இது தாங்க முடியாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் நேராக குறைக்கு போய் கரண்டி அடுப்பில் வச்சுட்டு நேராக கொண்டு வந்து சூடு வச்சிட்டாங்க. வச்சிருக்கணும், கரெக்ட் வச்சாங்க. கொஞ்சம் ஃபேடாக இருக்குது மார்க் ஆக்சுவலாக. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என் பெஞ்ச்மேட் வந்து மகேஷ் பாபு. அப்படியா? சென்ட் பீட்ஸ் தான் படிச்சார் மகேஷ். நான் பவர் சூஸ்தாவா வச்சு ஆந்திராக்கி அப்படின்னு அப்படியே போடவும் பவர்லாம் எதுக்கு பார்க்குறது அப்படின்னு. பட் வி வர் கிட்ஸ், ஸ்டார் ஃபேமிலி கிடையாது. ஆனால் சினிமாவில் தானே இருந்தாங்க உங்கள் அப்பா? அதுதான் கிடையாது ஆக்சுவலாக. எங்கள் அப்பாவுக்கு அப்போ வந்து ஃபிஷ் பிஸ்னஸ். ஸோ ராய்புரமில் எங்களுக்கு பிளான்ட் இருந்துச்சு. ஸோ பாக்கெட் மணிக்கு எல்லாமே நேராக போயிட்டு மீன் கல்லூரி தான் எங்கள் வேலை. நானும் என் தம்பியும் ராயலாக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு சீட்டு கொடுக்கல. எனக்கு நான் சொன்னேன், வை ஆர் நாட் கிவிங் மீ த சீட் அப்படின்னு. வை ஷட் ஐ கிவ் யூ த சீட் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐ மேக் யூ ப்ரௌட் ஃபாதர் அப்படின்னு. வி ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேச்சஸ். இது வந்து ஒரு பேச்சுக்கு சொல்ல, இது நிஜமாவே. ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேரக்டர்ஸ் டு கெட் அவுட் தட். என்னோட கிளாஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ்கர் காயத்ரி, டி குமாராஜா, விஷால், விஜய் ஆண்டனி, ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ச் ஆக்சுவலாக. அண்ட் நம்ம தளபதி அவர்களும் உங்களோட சீனியர் இல்லையா? அப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அப்பெல்லாம் சுத்தமாக ஐடியா கிடையாது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆக்சுவலாக விஜய்லாம் இங்கே படித்தாரு, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டாரு. ப்ளீஸாக ஒருத்தர் முன்னாடி வந்து ஆடிட்டு இருக்காரு, அந்த ஸ்டெப்பை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம். அப்போ யாருன்னு தெரியாது. அதுதான் பிரபுதேவா ஆக்சுவலாக. வணக்கம், இது குமுதம்ஸ் உங்களோட நான் வித் அனிதா சம்பத். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கிறது இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஐம் குட் மா, தேங்க் யூ. மிக்க மகிழ்ச்சி உங்களை எங்களோட நிகழ்ச்சியில் பார்க்கறதுல. ஓகே, உங்கள் லெவலுக்குலாம் தமிழ் பேச முடியாது, நான் ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன் நான். சார் நீங்கள் எல்லாரும் இயக்குறவர், நாங்கள் வந்து இயங்குறவங்க, அதனால் நீங்கள் தான் எப்பயுமே கிரேட்டு. அண்ட் சார் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் உங்கள் சைல்டுஹுட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், ஜென்ரலாக உங்களோட சைல்டுஹுட் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ளாஷாக ஒரு திங் வந்து மைண்டில் வருது? ஃப்ளாஷ் ஆஃப் திங் வந்து கிரவுண்டில் ஆடுறது தான். பிகாஸ் எனக்கு ஐ ஸ்டடி இன் சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே தான். ஸோ என் ஒய்ஃப் படித்தது வந்து ரோசரி மெட்ரிகுலேஷன், மயிலாப்பூர் இல்லைங்க, சாந்தோம் சர்ச் பக்கத்தில். சாந்தோம் அதே காம்பவுண்ட் தானே எங்களுக்கு. ஸோ கேத்தலிக் ஸ்கூல், டான் பாஸ்கோ இன்ஸ்டிடியூஷன். ஸோ அங்கே தான் படித்தோம். எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் இருக்குது, கிரவுண்டில் விளையாடுறது தான். ஏன்னா கிளாஸுக்குள்ளே உட்காந்து சுத்தமாக படிப்பேறாது ஆக்சுவலாக. ஸோ மேக்ஸிமம் அவுட் இன் கல்ச்சுரல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அதில் தான் மெயினாக அதுதான் நல்ல ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி அந்த விளையாடுற அந்த பருவம் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்டார் ஃபேமிலி தான், ஒரு சினிமா ஃபேமிலி தான். ஸோ சினிமாங்கிறது ஒரு ஆக்சிடென்ட்டோ புது விஷயமோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. அண்ட் நீங்கள் படித்த ஸ்கூலில் கூட நிறைய ஸ்டார்ஸ் இருந்ததாலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ யாரெல்லாம் கூட படித்ததே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் ஃபேமிலி கிடையாது. ஓகே, அதுதான் மெயின் ஆக்சுவலாக ஒன்று. ஓகே, ஆனால் சினிமாவில் தானே இருந்தாங்க உங்கள் அப்பா? இல்லைங்க, அதுதான் கிடையாது ஆக்சுவலாக மெயின். ஓகே, இப்போது நாங்கள் வந்து சின்ன வயசு ஃபஸ்ட்டு நான் சென்னை பிறந்தது சென்னை வளர்ந்தேன்னா பேசிக்காக கோல்டு தெலுங்கு. நான் பேசிக்காகவே தெலுங்கு, ஆனால் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். ஸோ அங்கேருந்து நடுவில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆந்திராவில் போய் தங்கிட்டு இருந்தேன். தாடப்பத்திரி ஒரு சின்ன கிராமம், அங்கே ரோடு கூட இருக்காது ஆக்சுவலாக. தேட்டர் எல்லாமே டென்ட் கொட்டை தான். ரொம்ப சின்ன வயசு. அதுக்கப்புறம் மூவ் பண்ணி தான் சென்னைக்கு சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப்போ சாந்தோமில் தான் தங்கிட்டு இருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு அப்போ வந்து ஃபிஷ் பிஸ்னஸ், ஆந்திராவில் வந்து லெமன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், எலுமிச்சப்பழ பிஸ்னஸ். அதுக்கப்புறம் வந்து சீ ஃபுட் பிஸ்னஸ். ஸோ ராய்புரமில் எங்களுக்கு பிளான்ட் இருந்துச்சு. ஸோ பாக்கெட் மணிக்கு எல்லாமே நேராக போயிட்டு மீன் கல்லூரி தான் எங்கள் வேலை, நானும் என் தம்பியும். அதுதான் ஆக்சுவலாக ப்ரிடாமினேட்டாக வந்து வாங்குறவங்களுக்கு கழுவி தரணுமா? இட் இஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆக்சுவலாக. டு சே அது ஃபிஷஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணும்போது ஆமாம். ஸோ கட்டல் ஃபிஷ் சில இதெல்லாமே இருக்கும்போதில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாங்காக ஒரு டேபிள் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. அப்படியே ஃபுல்லாக கொட்டுவாங்க, நிறைய லேடிஸ் மென் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. எல்லாம் அந்த கேப் போட்டு அந்த ஏப்ரன்லாம் போட்டு உள்ளே போயிட்டு நல்லா ஞாபகம் இருக்குது ஆக்சுவலாக. அங்கே ஃபஸ்ட்டு போகும்போது நாங்கள் ரொம்ப சின்ன வயசு ஆக்சுவலாக. ஸ்டூல் போட்டு தான் ஏஞ்சி நின்று க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். எங்கள் அப்பா சொல்லுவார் தெளிவாக, நீ க்ளீன் பண்ணால் தான் உனக்கு பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ளீன் பண்ணி தான். ஸோ ஃபிஷ் யூஸ் டு பி த ப்ரைமரி
அப்போட பிஸ்னஸ். ஓகே. ஸோ சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணி வந்து என்னோட ஹிந்தி டீச்சர் ஓகே. ஸ்கூலில். ஏன்னா அவங்க தான் கல்ச்சுரல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா சின்ன வயசுலேருந்து எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் வீஸ்ட் ஆல்வேஸ் டான்ஸ். நான், என் தம்பி அசாம், ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது அப்படி. ஸோ நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து அஞ்சலி டைம். ஸோ பசங்க வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் ஹிந்தி டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, டே விஷ்ணு, why don't you just go, give your name, நான் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டேன், நீங்கள் போயிடுங்க. அப்போல்லாம் சினிமாவில் ஒரு ஐடியா கிடையாது, சுத்தமாக ஒரு ஐடியா கிடையாது. ஓகே. ஓகே என்ன பண்ணோம், டான்ஸ் என்ன பண்ணோம், ஓகே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நேராக ஜிவி ஃபிலிம்ஸு. அப்போது இதில் இருந்தது ஆழ்வார்பேட்டில். ஆழ்வார்பேட் ஜிவி ஃபிலிம்ஸ் போயிட்டு பார்த்தோம், ஃபுல்லாக செருப்பு அப்படியே கொச்ச 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 நிறைய செருப்பு. ஆடிஷன்ஸ் எல்லாம் பசங்க. சரி நான் ஃப்ரெண்ட்ஸு தம்பியெல்லாம் நின்றுட்டு தான் ஒரு 5 பேர் போனோம். நான் சொன்னேன், மச்சான் என்னடா பண்ணுறது, நிறைய பேர் இருக்காங்க, போயிடலாமா, தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது அதுதான் டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் ஒருத்தர் வந்து ஃப்ரூட்டி சமோசா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். ஓகே. ஒரு ட்ரே ஃபுல்லாக ஃப்ரூட்டி, ட்ரே ஃபுல்லாக சமோசா. பார்த்தோன்னே சரி ஓகே, சரி ஓகேடா வந்துட்டு எவ்வளோ தூரம் போக வேண்டாம், ஃப்ரூட்டி சமோசாலாம் கொடுக்குறாங்க, உள்ளே போய் ஃப்ரூட்டி சமோசா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி வச்சு உள்ளே போனோம். நிறைய பசங்க ஹாலில் மியூசிக் ஓடிட்டு இருக்கு. நாங்கள் வந்து பின்னாடி நின்றுட்டோம். எதுக்கு, நமக்கு ஃப்ரூட்டி சமோசா வேணும், சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். எதிர்க்க வந்து ரொம்ப மெலீஸா ஒருத்தர் முன்னாடி வந்து ஆடிட்டு இருக்காரு. அந்த ஸ்டெப்பை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம். அப்போ யாருன்னு தெரியாது, அதுதான் பிரபுதேவா ஆக்சுவலாக. சுந்தரம் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர் அஜிலிக்கு. ஸோ பிரபு மாஸ்டர் வந்து அந்த டைமில் வாஸ் வெரி யங், மெலிஸ். அந்த யார் மச்சான் ரப்பர் மாதிரி பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க, கண்ணா பின்னான்னு ஆடிட்டு இருக்காங்க. சரி நமக்கு எதுக்கு, என்ன சொல்ல, நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம் அப்படின்னு. KS ரவி சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. எங்களோட லக்கா என்னன்னு தெரியல, பசங்களெல்லாம் பின்னாடிலேருந்து சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பின்னாடிலேருந்து, அதாவது ஒரு பெரிய க்ரௌட்ல பேக்லேருந்து பண்ண ஆரம்பிச்சு. ஒன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரண்ட்ல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரண்ட் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ வந்து டே பேர் என்ன அப்படின்னு, விஷ்ணு, கிருஷ்ணா, அசாம், சமீர். ஸோ ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் கிட்ஸ்லேருந்து விஷ்ணு, கிருஷ்ணா, அசாம், சமீர் அப்படியே கட் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு 25-30 கிட்ஸ் விஷ்ணு, கிருஷ்ணா, அசாம், சமீர் அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு. தென் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போல்லாம் அதெல்லாம் எங்கள் அம்மாலாம் அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு, இவன் ஏற்கனவே படிக்க மாட்டேன்றா, இதில் வேறு கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் மை டேட் செட், சரி இஃப் தே ரியலி வாண்ட் டு டூ இட், பண்ணட்டுமே என்ன இப்போது அப்படின்னு சொல்லி அவங்க விட்டதால தான் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் செட். ஆனால் அப்போ கூட செட்டுக்கு போகும்போது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், டு பி ஆன் கேமரா வாஸ் நெவர் அ ப்ராப்ளம் ஃபார் மீ பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது வந்து பிஹைண்ட் த சீன் தான். மதுவம்பட் சார் தான் கேமராமேன். அவர் தான் பண்ணிட்டுருக்காரு, லைட்டு ஃபேசினேட்டிங்காக இருக்குது, செட்டெல்லாம் பயங்கர. என்னங்க 7th ஸ்டாண்டர்டு. அப்புறம் இவர் மணி சார் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காரு, கண்ணாடியெல்லாம் கீழே உழுது பின்னாடி நின்று நடிச்சிட்டு இருக்காரு. யாரையா இந்த ஆள், அந்த ஜோன்லேயே நாங்கள் பார்த்துருந்தோம். தட் வாஸ் மோர் ஃபேசினேட்டிங் ஆன் கேமரா. தென் ஃபாலோட் Kshatriya and I acted. And then later at one point I said acting is not my cup of tea. I was not interested actually. It was easy to me, but I didn't want to act. So I thought, okay, let me get into something behind. அங்கேருந்து தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது. அதுவும் ஒரு மாதிரி சினிமாட்டோகிராஃபிக்குள்ளே போயிட்டு அப்படியே டைரக்ஷனுக்கு வேறு வந்தீங்க. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட், அந்த ஹிந்தி டீச்சர் உங்களை செலக்ட் பண்ணலாமான்னு நம்ம யோசிச்சாங்கல்ல, அதுக்கு ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, எதனால் உங்களை செலக்ட் பண்ணலான்னு யோசிச்சாங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி ஸ்கூலில் துருன்னு என்ன பண்ணுவீங்க? we were the most charming kids. அப்படின்னா all the teachers love you, okay, and because we used to dance extremely well, பயங்கர நல்லா டான்ஸ் வரும். because I think started as a dancer, as dancing in schools எல்லாம். later stage தான் லைஃப்பில் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, for pocket money I started choreographing for Stella Maris and எத்திராஜ் அவங்களுக்கெல்லாம் படிக்கும்போது I started choreographing for pocket money. okay, pocket money நிறைய பண்ணியிருக்கேன். I used to paint, I used to teach dance. so அது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ எப்போவுமே டீச்சர்ஸ்க்கு நாங்கள் போய் டான்ஸ் சொல்லி கொடுப்போம். அப்புறம் எனி கல்ச்சுரல்ஸ் வந்து நாங்கள் நேராக டான்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம், நேராக போய் பொம்பளை வேஷம் போட்டுருவாங்க. எல்லா பாய்ஸ்குள்ளே ஓடு கத்திட்டு இருப்பானுங்க. ஸோ கேர்ள்ஸ் வேஷம் போட்டு we used to dance and there is lot of other. ஸோ நிறைய 2-3 டான்ஸ் ஷோஸ் இருக்கும். ஒன்று வந்து குரூப் டான்ஸ் ஒன்று இருக்கும், தென் சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ தட் யூஸ் டு பி மோர். ஸோ அதனால டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, she was very closely associated எங்கள் கல்ச்சுரல்ஸில். okay. ஸோ டீச்சர் சொன்னாங்க, உங்கள் பேர் கொடுத்துட்டேன் நானே, நீங்களே போய் மீட் பண்ணுங்கள். யார் வந்தது அப்படின்னா நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, பாலு சார் மே மாதம் டைரக்ட் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் ஆக்சுவலாக வந்து சென்ட் பீட்ஸ்க்கு வந்தது ஃபஸ்ட்டு. யா
ஓகே. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஆடிஷன் போகும்போது ஆக்சுவலி நீங்களும் உங்கள் தம்பியும் போகிறீங்க. ஆனால் 2 பேரும் செலக்ட் ஆவீங்கன்னு சத்தியமாக நீங்களும் நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவ்வளோ டேலண்ட் இருக்கிறதுனால நீங்கள் 2 பேருமே செலக்ட் ஆகிட்டீங்க. அண்ட் அந்த டைமில் உங்கள் ஃபேமிலி எப்படி ரிசீவ் பண்ணாங்க? ஏன்னா 2 பசங்களும் போனாங்க, 2 பேருமே செலக்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? ஒன்றுமே கிடையாதுங்க. கார் அனுப்புவோம், காலையில் பசங்களை நீங்கள் அனுப்பிச்சிருங்க, ஸ்கூலில் பெர்மிஷன் நாங்கள் வாங்கிடுறோம், ஈவினிங் கொண்டு வந்து நாங்களே ட்ராப் பண்ணிவிடுவோம் அப்படிலாம். அப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் அப்போ சாப்பாடெல்லாம் என் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே தெரியாது எங்கள் அம்மாக்கு அப்பாவுக்கு. இல்லை எல்லாம் பார்த்துப்போம், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் we used to get picked up and we used to get dropped. மணியெல்லாம் அப்போ ப்ரையாரிட்டியே கிடையாது. இட் இஸ் அபவுட் எங்கள் அப்பா ஒன்று தான் கேட்டார், யூ guys want to do that அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அப்போ இப்போ பண்ணித்தல போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் we got into that. ஓகே. அண்ட் கிருஷ்ணா பற்றி சொல்லுங்களேன். என்ன மாதிரியான ஒரு பிரதர்ஸ் நீங்கள்? சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கும் உங்கள் பாண்ட்? என்ன விளையாட்டில் விளையாடுவீங்க? பயங்கரமாக விளையாடுவோம். ஆக்சுவலாக பயங்கர பாண்டிங் இருக்கும். பயங்கர பாண்டிங் எப்படின்னா 2 பேரும் எதிரும் புதிருமா அடின்னு அடிச்சுப்போம். ஆக்சுவலாக அதான் உண்மை. வி பீட் த ஷிட் அவுட் ஆஃப் ஈச் அதர். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக எவ்வளோனா எப்படி நாங்கள் 2 பேரும், நானும் என் தம்பினா, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க, ராட்சசங்க வந்துட்டாங்க அப்படின்வாங்க. விளையாடுறது எப்படி இருக்குன்னா, அவன் ஸ்கேல் வச்சு வாயில் வச்சுட்டு இருப்பான், நேராக போய் அடிச்சிடும், ஸ்கேல் போய் அப்படியே உள்ளே இறக்கிடும். என்ன சொல்கிறீங்க? இங்கே கம்பஸ் எல்லாம் இறக்கியிருக்கான் அவன். அதோ இங்கே இந்த மார்க் வந்து நான் பல்லு அடித்து உடச்சிருக்கேன் முன்னாடி 2. அப்புறமா இது வந்து அப்படியே கேட் அடிச்சு என் மண்டையில் உடச்சான் அவன் கேட்டில். நாங்கள் இப்படி தான் விளையாடுவோம். இதெல்லாம் விளையாட்டு? ஆமாம், இதுதான் நாங்கள் விளையாடுறது. வீட்டுக்கு வந்து நேராக என்ட்ரன்ஸில் போகிறது கிடையாது, பைப் ஏறி தான் போகிறது. பைப் ஏறி மொட்டை மாடிக்கு போயிட்டு இறங்கி வருது, பேக்கோட ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டு அப்படியே திருப்பி போய் ரோட்டில் ஆட வேண்டியது, கிரவுண்டில் ஆட வேண்டியது, அப்படியே வர வேண்டியது. திடீர்னு லைட்டாக அவன் ஏதாவது சொல்லிட்டானா எனக்கு சுருன்னு கோவம் வந்துடும். அவன் ஏதாவது சொல்லிட்டானா, ஒரு வருஷம் தானே டிஃப்ரென்ஸ், சுருன்னு கோவம் வந்துடும். நேராக கைதான் ஓங்குறது, முதல்ல அடி பறந்து அடிக்கிறது, பிளட் வர அளவுக்கு. எங்கள் அம்மாவில் தாங்க முடியாது, கரண்டி எடுத்து வலாசுன்னு வலாசுவாங்க. வலாசிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. கட் பண்ணால் எங்கள் அப்பா வருவார். இவனுக்கு தொல்லை தாங்க முடியல, எங்கள் அப்பா ஃபுட்பால் ஆடுவார். அதுக்கப்புறம் we were naughty, we were brat அப்படின்னா கசின்ஸ் எல்லாம் நாங்கள் கசின் வீட்டுக்கு போனோன்னா விளையாடுறது எப்படி இருக்குன்னா, நான் கையை பிடிச்சிப்பேன், என் தம்பி வந்து காலை பிடிச்சிப்பேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளில தொங்க விட்டுருவோம் பசங்க. பயமாக இருக்குது சார். இல்லை, நான் ஜென்ரலாக அப்படி தான். எங்கள் விளையாட்டே ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் எனர்ஜி 2 பேருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தம்பி வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பான், நானும் பண்ணி நிறைய, பிகாஸ் வேறு எனர்ஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயா அதை இறக்கணும். ஸோ ஓகே, உட்காந்து கிரிக்கெட் ஆடியாச்சு, ஷட்டில் ஆடியாச்சு, கிரிக்கெட் ஸ்கூலுக்கு ஆடியாச்சு, ஷட்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல். அப்புறமா ஸ்ப்ரிண்டர், ஐ யூஸ்ட் டு பி அ ஸ்ப்ரிண்டர். அவன் வந்து கிருஷ்ணா இஸ் வெரி குட் ஷார்ட் புட், ஐம் வெரி குட் ஜாவ்லின். அப்புறமா 400 மீட்டர்ஸ். அப்புறம் இது அண்ட் வி யூஸ் டு இன்வெஸ்ட் டைம் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ. இவ்வளோ கூட முடியலன்னா காலங்கால் தெளிஞ்சு திருப்பி எங்கேயாவது ஓடுறது, பீச்சுக்கு போய் ஓடுறது, வரது எனர்ஜி ப்ளஸ் எகிரி குச்சி தெருவில் ஆடுறது. ஸோ வி வேர் பிராட்னா எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட். ஏதாவது ஒரு இன்சிடென்ட், இது பயங்கரமான இன்சிடென்ட் நடந்துருச்சு அன்றைக்கி அப்படின்ற மாதிரி ஏதாவது சைல்ட்ஹுட்டில் தான்? அன்றைக்கி இல்லைங்க, ஒரு நல்ல இன்சிடென்ட் இருக்குது. இன்றைக்கி கூட எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்னா, எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் எதுக்கு நீ போய் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, என்னை பற்றி என்ன நினச்சிப்பாங்க அப்படின்வாங்க. என்னென்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு என் முன்னாடி யாராக இருந்தாங்கன்னா அப்படியே கை அரிக்கும் தள்ளி விடுறதுக்கு, மொட்டை மாடியில் அப்படியே தள்ளி விடுன்னு தோணும் எனக்கு. அது ஒரு அப்படியே அது என்னன்னு தெரியல, அது ஒரு சின்ன வயசுல. ஸோ மின்ட்டில் இருந்தோம், மின்ட். அப்போ வந்து எங்கள் தாத்தா வீடு அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் எல்லாம் கும்பலாக, எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா 11 brothers and sisters அப்படின்னா ஒரு கிரிக்கெட் டீமே இருக்குது எங்கள் அம்மா. அப்போ எங்களோட கசின்ஸ் யோசிச்சு பாருங்க, கசின்ஸே ஒரு 30-40 பேர் இருப்போம். ஸோ அங்கே மின்ட்டில் வந்து என்ட்ரான ஒரு படி ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக, மேலே போகிறதுக்கு இருக்கும். ஸோ படியிலேருந்து இறங்கி வந்துட்டு தான் ஒரு சின்ன குழந்தை நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு அப்படியே தள்ளி விடணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அது யானே சின்ன பையங்க, எனக்கு என்ன தெரியும், பிடிச்சி தள்ளி விட்டேன். அது உருண்டு போயிட்டு மண்டெல்லாம் கிழிஞ்சு இது ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவங்க இறங்கி வந்து எங்கள் அம்மாவை கத்தி, என்ன பையனை வளர்த்து வச்சுருக்கேன், ராட்சசனை வளர்த்து வச்சுருக்கேன்னு. எங்கள் அம்மா வந்து அதை இது தாங்க முடியாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் நேராக குறைக்கு போய் கரண்டி அடுப்பில் வச்சுட்டு நேராக கொண்டு வந்து சூட வச்சிருக்கணும். கரெக்டு வச்சாங்க. கொஞ்சம் ஃபேடாக இருக்குது மார்க் ஆக்சுவலாக. ஸோ இது இல்லை, இது மார்க்கு. இது வந்து சைக்கிளில் நான் டயரில் மாட்டி தேஞ்சது தாரில். ஸோ வந்து வச்சிட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாலே தாங்க முடியல, அவங்க திட்டு ப்ளஸ் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா எங்கள் அம்மாக்கு ஏன்னா வேற என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லி வைக்கும்போது இங்கெல்லாம். சரி, உங்களுக்கு அப்படி தோணலையா அந்த குழந்தைய தள்ளி விட நினைக்கும் போது? நான் சின்ன பையன், எனக்கே தோணலைங்க. நான் இப்போ கூட நான் செட்டுக்கு போனேன்னா கார்கில்ல போகும்போது பீக்கில் யாராவது நின்னாங்க கூட டோன்ட் ஸ்டாண்ட் கம் பேக் அப்படின்னு. ஏன்னா ஐ ஃபீல் லைக் புஷிங் அப்படின்னு. சாரி ஜோக்கிங் அப்படின்னு. அவங்ககிட்ட இப்போ சொல்ல முடியாது, நிஜமாக நான் தள்ளி விட்டுருடா பின்னாடி வடா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஹேபிட் ஒன்று. பட் நவ் இப்போ யூ மோர் கண்ட்ரோல். ஸோ தட் வாஸ் ஒன் எக்ஸைட்டிங். அப்புறம் எங்கள் அம்மாவோட பிரதர் வந்து பையனை இப்படியா பண்ணணும், நீ பாவம் பிள்ளை இது பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் கூட்டு போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து அப்போலாம் நார்மல் ஆகிட்டேன்.
அதை பற்றிலாம் கிடையாது. ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு, சமோசா ஃப்ரூட்டி மாதிரி ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு, அவ்வளோதான். தட் வாஸ். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. இது வந்து ஒன் பிட். ஓகே. அண்ட் இவ்வளோ இந்த எனர்ஜியெல்லாம் தள்ளி 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 இவ்வளோ எனர்ஜி பாமாக இருந்த நீங்கள் அப்படியே காலேஜ்குள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே என்ன மாதிரியான ஒரு ஒரு சரௌண்டிங்காக இருந்தது? அண்ட் உங்களுக்கு நிறைய இப்போது சினிமாவில் பெரிய ஆட்களாக இருக்கவங்களாம் அப்போ உங்களோட கிளாஸ்மேட்ஸாகவும் சீனியர் ஜூனியர்ஸாகவும் இருந்திருக்காங்க இல்லையா? அது ஸ்கூல்லேருந்து அப்படி தாங்க இருந்திருக்கு எனக்கு. நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என் பெஞ்ச்மேட் வந்து மகேஷ் பாபு. அப்படியா? சென்ட் பீட்ஸ் தான் படித்தார் மகேஷ். ஓ ஆமாம், சென்ட் பீட்ஸ் தான் படித்தார் மகேஷ். ஸோ மகேஷ் வாஸ் மை சீனியர். தென் he become my classmate. ஏன்னா மகேஷ் வந்து ஸ்டார்டட் ஆக்டிங் அட் அ வெரி யங் ஏஜ். ஓகே. ஸோ எங்கே ஸ்கூல் அட்டன் பண்ணுறது? தலைவர் வந்து பாதி நேரம் வந்து ஆந்திராவில் அங்கே தானே சுற்றிட்டு இருப்பாரு. அப்போ சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா திரும்பியும் படிக்கணும். நான் பவர் சூஸ்தாவா வச்சு ஆந்திராக்கே அப்படின்னு டே போட பவர்லாம் எதுக்கு பார்க்குறது அப்படின்னு. பட் வி வர் கிட்ஸ். ஓகே. அண்ட் மை சீனியர் வாஸ் சூர்யா. யுவர் சரவணன் சார். யுவன் வாஸ் மை ஜூனியர். யுவன், பிரேம்ஜி, நாங்கள் எல்லாருமே சூர்யா, கார்த்தி, யுவன், பிரேம்ஜி, மை சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இப்படி தான் இருந்தோம் ஆக்சுவலாக எல்லாருமே அந்த ஸ்கூலில். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 12th முடிச்சாச்சு. நான் 12th முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அப்போவே டிசைட் ஐ வாண்ட் டு கெட் இன்டு மூவிஸ். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து நல்ல ஞாபகம் இருக்குது, 10th படிக்கும்போது எங்கள் அப்பா எல்லாம் என் கசினுங்க, we both share the same birthday. ஸோ அவன் நேராக வந்து யூ பின் ஸ்டடிங் இன் அ பாய்ஸ் ஸ்கூல், ஆக்சுவலி கம் டு த கோயட், கேர்ள்ஸ் ஆர் தேர், இட் வில் பி குட் ஃபன் அப்படின்னா. வயசு இல்லை அந்த டைமில். 10th படிக்கும்போது ஓகே கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு குட் ப்ரிட்டி லுக்கிங் கேர்ள்ஸ், கிரைஸ்ட் சர்ச் மவுண்ட் ரோட்டில். ஓகே ஸ்கூல் மாத்திரம் நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா இல்லை சமத்துட்டு, நீ என்னத்தை பிடிங்கிட்டு நீ ஸ்கூலை மாற்றணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் நியூஸ் வந்து ஸ்கூலுக்கு போகுது. என்னோடய டீச்சரு, பிரின்சிபல் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு விஷ்ணுவை ஸ்கூல் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ யூஸ் டு பிளே ஷட்டில் வித் மை பிரின்சிபல், வித் மை ஹெட் மாஸ்டர். ஸோ அவருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் போய்ட்டு நினைக்கிறேன். அவன் நல்லா விளாட்றான், ஷட்டில் விளாட்றான். ஹீஸ் ஆல்சோ ஸ்டடிங் வெல் அப்படின்னு. எங்கள் அப்பாலாம் சார் இப்போ போய் சொல்லாதீங்க ஃபாதர் அப்படின்ட்டாரு. எங்கள் அப்பா நல்லா படிக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து 9th வரைக்கும் ப்ரொமோட்டட் வித் வார்னிங். 10th ப்ரொமோட்டட் வித் வார்னிங் கிடையாது. ஆமாம், நோ வி கான்ட் லீவ் ஹிம். ஏன்னா என்சிசி, என்எஸ்எஸ் எல்லாத்துலேயும் பயங்கர ஸ்ட்ராங் நான். ஸோ ஐ வாஸ் குட் அட் பிஸ்டல் ஷூட்டிங், ரைஃபிள் ஷூட்டிங் எல்லாமே. சரின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், சி லிசன், ஐ வில் பை யூ கேமரா, ஜெனத் மெட்டல் பாடி, நல்லா ஞாபகம் இருக்குது என்கிட்ட இன்னும் அந்த பீஸ் இருக்குது. கேமரா வேணுமா? ஓ யூ வாண்ட் டு ஜாயின், ஓ யூ வாண்ட் டு ஜாயின் பிகாஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் தேர் அப்படின்னு. அப்போ ரொம்ப கான்டம்ப்ளேஷன்லாம் கிடையாது, கேமராவா கேர்ள்ஸா அப்படின்னா ஓகே வி பிக் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சுமி கிட்ட சொல்லிட்டேன் நான், என் கசின் கிட்ட. சுமி ஐம் நாட் ஜாயினிங் யோர் ஸ்கூல் டா, வை ஐம் பைடிங் எ கேமரா அப்படின்னு. அவளை லூஸாடா நீ, நைஸ் லுக்கிங் கேர்ள்ஸ். இல்லை ஐம் கெட்டிங் எ கேமரா. ஸோ 10th இஸ் வேர் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு சினிமாட்டோகிராஃபி. தென் ஐ ஸ்டேட் இன் சென்ட் பீட்ஸ் இட் செல்ஃப், லோயலா. அடுத்தது காலேஜ் லோயலாக்கு போகும்போது ஃபஸ்ட் எனக்கு சீட்டு கொடுக்கல எனக்கு. ஏன்னா அப்போ வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டா இல்லை விஷுவல் கம்யூனிகேஷனா அப்படின்னும் போது ஒன் ஆஃப் மை சீனியர் வாஸ் தேர். ஸோ அவன் சொன்னால் நீ இந்த டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணு, நல்லாயிருக்கும். லாட் ஆஃப் விஸ்காமில். அப்போ விஸ்காம் வாஸ் நாட் தட் பாப்புலர். ஆமாம். ஸோ விஸ்காமில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு ஒரு காலேஜு, ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுது. ஸோ அவ்வளோதான். ஓகே. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு. சீட்டு கிடைக்கல. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நியூ காலேஜ்லேயாவது நீ வேறு எதாவது அப்ளை பண்ணு, உனக்கு சீட்டு கிடைக்கல, உனக்கு நம்ம எதாவது புஷ் பண்ணி சீட் ஒன்று வாங்கிடலாம் எப்படின்னு. நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம், வில் ட்ரை டு டூ இட்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேவ் அப். ஸோ டெய்லி காலையில் ஜிம்னாஸ்டிக்ஸ் போவேன் YMCAக்கு. ஏன்னா அப்போ இன்னும் எனர்ஜி இருந்துச்சு, என்ன பண்ணுறது தெரியல. ஸோ 2 years ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ், 2 years ஆஃப் கலரி, 4.5 years ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான். தென் ஐ யூஸ் டு அட் ஒரு காலில் இருக்கிற இடத்துல ஐ யூஸ் டு ட்ரெயின் ஸ்டண்ட்மேன் பீச்சில். ஸோ ஸ்டண்ட்மேன்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்போம் அந்த சினிமாவில் வர ஸ்டண்ட்மேன்லாம். ஸோ அங்கேருந்து மார்னிங் ஜிம்னாஸ்டிக்ஸ் முடிச்சுட்டு அந்த நந்தனம் YMCAலேருந்து சைக்கிள் எடுத்து நேராக லோயலா காலேஜ் போய் பார்க் பண்ணிட்டு டெய்லி காலையில் போயிட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ் வெளியில் நிற்பேன். எதுக்கு? சீட்டு எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறது. உனக்கு சீட்டு கிடையாதுப்பா, காலேஜ் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் டெய்லி போய் நிற்பேன். அப்புறம் ஃபாதர் இருந்தார், ஃபாதர் ராஜநாயகம். ஸோ ஜெசுட்ஸ் ரூம்க்குலாம் நீ வரக்கூடாது பிளேயர்ஸ்லாம், பிகாஸ் திஸ் இஸ் ஆர் ரெசிடென்ஸ். நான் சொன்னேன், வை ஆர் நாட் கிவிங் மீ த சீட் அப்படின்னு. திஸ் இஸ் நோ, ஆல் த அப்ளிகேஷன் இஸ் டன், இட்ஸ் காலேஜ் இஸ் ரீஓப்பன், வி கான் கிவ் யூ த சீட் அப்படின்னு. வை ஷட் ஐ கிவ் யூ த சீட் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐ மேக் யூ ப்ரௌட் ஃபாதர் அப்படின்னு ஜோக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அதில் முடியாது போடா அப்படின்னாரு. டெய்லி போய் நின்று கரெக்டாக 1.5 மாதத்துக்கு அப்புறம்
காலேஜ் ரீஓப்பன் ஆகிடுச்சு எல்லாம். டெய்லி நான் காலேஜ் போகிறத பார்ப்பேன், நான் மட்டும் காலேஜுக்கு போகல. YMCA முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்து அங்கே போய் நின்றுட்டுருப்பேன். ஒரு நாள் வந்தார் பயங்கர கோமா. பிரின்சிபல் ஆஃபீஸ் வெளியில் நின்றுட்டுருக்கேன். ராஜநாயகம் நேராக வந்தார். வாட் ஆர் யூ ஸ்டில் டூயிங் ஹியர் அப்படின்னு. நோ ஃபாதர் அப்படின்னு. யூ வெயிட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பியூன்லாம் நம்ம பயங்கர தோஸ்த் ஆகிட்டாங்க. ஓகே, டெய்லி போய் தம்பி உள்ளே கூப்பிட்றாங்க நீ போ அப்படின்னு. உள்ளே போனால் பிரின்சிபல் உட்காந்துருக்காரு, ராஜநாயகம் உட்காந்துருக்காரு. இவனுக்கு முதல்ல சீட்டை கொடுங்க, இவன் தான் பிடுங்குறான்னு பார்த்துலாம் அப்படின்னாரு. எல்லாம் நம்பவே முடியல. பிகாஸ் நெக்ஸ்ட் டே வி வேர் சப்போஸ் டு கோ ஃபார் அ பலேகிரம் ட்ரிப். ஸோ 1 day பிஃபோர் த ட்ரிப், ஏன்னா அது ட்ரிப்பு போயிடுச்சுன்னா இந்த காலேஜ் பிகம் சிங். அவன் என்ன சொல்லிட்டானா, நீங்கள் எனக்கு சீட்டு கொடுங்க, நான் பார்த்துறேன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹி வாஸ் வெரி ஸ்வீட். ஹி கேவ் மீ தி. வேற எங்கேயுமே கூட அப்ளை பண்ணாமல் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் நிஜமாக எங்கள் அம்மாக்கு அங்கேருந்து லேண்ட்லைனுக்குலேருந்து, அப்போ லேண்ட்லைன் தானே இதெல்லாம் கிடையாது, லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து நம்ப மாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, நீ கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணு, நம்ம இது கட்டணும் அப்படின்னா நம்ப மாட்டேன்றாங்க. ஐயோ நீ போய் சொல்கிற அப்படிலாம். ஐயோ நிஜமாகவே எனக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகிட்டுதுன்னா இனி முதல்ல காசு எடுத்துருப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் தான் ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போனேன். நெக்ஸ்ட் டே வி வென்ட் ஃபார் த ட்ரிப். ஓகே, உள்ளே போனால் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, என்னோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் RVC பேட்ச். நாங்கள் வி ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்சஸ். இது வந்து ஒரு பேச்சுக்கு சொல்ல, இது நிஜமாவே. ஓகே. ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் டு கெட் அவுட் தட். என்னோட கிளாஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ்கர் காயத்ரி, T குமாராஜா, விஷால், விஜய் ஆண்டனி, நீல் ராய் உங்களுக்கு தெரியுது, இஸ் வெரி குட் இன் டிசைனிங். ஓகே. சரவணன், ஹீஸ் ஆல்சோ வெரி குட் இன் டிசைனிங். இந்த மாதிரி இது எங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ச் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ எங்களோட பேட்ச் இது. ஸோ பிரதீப் சார் இவங்களாம் இருக்காங்களா, விஜய் டெய்லர், தேர் ஆல் மை சீனியர்ஸ். ஜான் விஜய் இவங்களாம் எங்களோட சீனியர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ எங்களோட பேட்ச் இதுதான் காலேஜ். அதாவது நீங்கள் இருக்கும்போதே அவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. எங்களோட சீனியர்ஸ் செம்ம ஓட்டாங்க ஆக்சுவலாக. மரத்தில் நிற்க வச்சு டீ கடையெல்லாம் வச்சுட்டு செம்ம ரேகிங் பண்ணாங்க. இதுக்கு வச்சு நாங்கள் வாங்கினோம் அவங்கள. வச்சு வாங்கணும் எல்லாரையும். ஓகே. அண்ட் நம்ம தளபதி அவர்களும் உங்களோட சீனியர் இல்லையா? பட் ரொம்ப கொஞ்சம் முன்னாடி அவர் சீனியர். ரொம்ப சீனியர் ஆக்சுவலாக. நாங்கெல்லாம் இது பண்ணுறது. அண்ட் அந்த டைமில் நீங்களாம் அப்படி ப்ரௌடாக பேசிப்பீங்களா? ஹே அவர் படித்த காலேஜ் நம்ம இருக்கோம் அப்படிலாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அப்போலாம் சுத்தமாக ஐடியா கிடையாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஆக்சுவலாக விஜய்லாம் இங்கே படித்தாரு, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஓகே ஓகே. ஸோ வி வேர் காலேஜில் பண்ண ரகலெல்லாம் அதை நான் ஒரு புக்கே எழுதலாம் ஆக்சுவலாக. அட்டகாசம். இப்போ வரைக்கும் லயலால இருக்கவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக சார். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அதோட ஐகான் யாரோ அங்கே போய் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் சந்தோஷ் சிவன் சார்கிட்ட போய் சேர்ந்து இருக்கீங்க சினிமாட்டோகிராஃபி கற்றுக்க. ஆனால் அப்படியே டைவர்ட் ஆகிட்டு டேரக்டர் ஆகிட்டு நீங்கள் வேறு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணும், அதனால போய் சந்தோஷோட ஜாயின் பண்ணோம். அவெல்லாம் யாரும் கூட தெரியாது எனக்கு. அப்புறம் எப்படி போய் ஜாயின் பண்ணீங்க? அப்போல்லாம் வக்தெல்லாம் பாலு மகேந்திரா சார் அதெல்லாம். அப்புறம் நல்ல ஞாபகம் இருக்குது, மதுவம்பட் சார். ஓகே. தளபதி ரிலீஸ் ஆச்சு. யார்ப்பா ஷூட் பண்ணது? ரோஜா ரிலீஸ் ஆயிடுச்சு. யார்ப்பா இந்த கேமராமேன்? அப்போல்லாம் ஸ்லோலி ஸ்டார்டட் டெக் சந்தோஷ் சிவன் ஒருத்தர் அப்படிலாம். ஓகே, இப்போது இவரோட வந்து சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணல. கெஞ்சி கூத்தாடி போய் ஜாயின் பண்ணது வேறு விஷயத்துக்காக. எப்படின்னா அப்போது அந்த டைமில் நான் வந்து நிறைய பேரை போய் மீட் பண்ணியிருக்கேன் டு ஜாயின் அஸ் அன் அசிஸ்டன்ட். யாருமே என்ன சீரியஸ் எடுத்துக்கல ஆக்சுவலாக. போடா டே போடா அப்படி கூட கிடையாது. ஏன்னா எவ்ரிபடி நோஸ் மீ ஒன்லி அஸ் an actor. ஓகே. They never knew that you wanted to become a technician. Okay. So போடா, you can act man, you're very good at that. Once you grow up you become an actor. Once you grow up you become an actor. Okay. But acting எனக்கு வேண்டாம். I don't want to act. So இதுதான் என்னோட ஸ்டாண்ட் ஆக்சுவலாக. ஸோ சந்தோஷ் சார் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு, 20 ஷூட்டுக்கு போயிருந்தேன் மதுரைக்கு. ஓகே. சந்தோஷ் சார் தான் 20 ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. சும்மா போயிருந்தோம் பார்க்கறதுக்கு நானும் தம்பியும். மணி சார் என்ன சொன்னார்னா, both of you guys, I just put on the clothes and come and act. அப்படின்னு ஆக்ட் என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு சரி சும்மா எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சார், மூக்கமுத்து சார், தி பிரதர்ஸ், அந்த ரோல் தான் நாங்கள் சின்ன வயசில் நானும் என் தம்பியும் பண்ணியிருந்தோம். அதில் ஜஸ்ட் ஃபியூ ஷார்ட்ஸ், ரொம்ப ஃபியூ ஷார்ட்ஸ் ஆகும். அது பண்ணிட்டு இருக்கும்போது சந்தோஷ் சார் பார்த்தார். மீட் பண்ணிட்டு லஞ்ச் டைம் ஒரு தம் என்ன அடிச்சுட்டு கம் அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு ஏதோ ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். there is this girl actually, the girl will come like pregnant. அவர் பேசுறதல்ல அது will come like எனக்கு வந்து பசி லஞ்ச் டைமில். இவர் என்ன தனியாக கூப்பிட்டு தம் அடிச்சுட்டு ஷோவில் கை போட்டு கூப்பிட்டு போய்ட்டு கதை சொல்லிட்டு இருக்காரு. சுத்தமாக ஐடியாவே கிடையாது எதுக்குன்னு. அப்போ தான் தெரிய வந்தது டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதே நடிக்க கூப்பிட்டாரு திருப்பி வழக்கம் போல். நான் இல்லை சார், ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஷட் அப் அண்ட் கம் அண்ட் ஆக்ட் அப்படின்னு. ஓகே
தம்பி அதில் பேர் நடிச்சார், ஐஷா தர்காருக்கு பேரா நடிச்சார் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். நான் வந்து ஒரு சின்ன ஒரு கேங்ஸ்டர் இது மாதிரி அந்த பாம் மேக்கிங் இது மாதிரி ஒரு சின்ன ரோல். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒன்று சொன்னேன், சார் ம் ஐ ஆக்ட் பட் ஐ வாண்ட் டு ஒர்க், ஐ வாண்ட் டு பி அன் அசிஸ்டன்ட் அப்படின்னு. ஐ டோன்ட் நீட் எனி அசிஸ்டன்ஸ் அப்படின்னாரு. அதாவது அசிஸ்டன்ட் வந்து கேமரா பர்சனாக இருக்கிறதுக்கு எனக்கு செட்டில் இருக்கணும். அவர் தானே டைரக்டர் கேமராமேன் அவர் தான். ஆமா, அவரோட படம் தானே அது. இல்ல நீங்க ஆக்சுவலி அசிஸ்டண்டா கேட்டது அவர் பண்ற கேமராக்கா இல்ல அந்த டைரக்டர் வேலைக்கா? அந்த நிலைமையில எது கொடுத்தாலும் ஓகே எனக்கு ஒரு அசிஸ்டண்டா இருக்கணும். See, photography was your, I specialize in photography. ஓகே. College second year. நல்ல ஞாபகம் இருக்கு. College second year. Specialized in photography. ஸோ எது கிடைச்சாலும் ஓகே, எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், எனக்கு கற்றுக்கணும். ஐ வாண்ட் டு பி ஆன் செட், ஐ வாண்ட் டு லேர்ன். அதுதான் ஐ டோன்ட் நீட் அசிஸ்டன்ஸ், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூ கம் வில் கோ டு சாலக்குடி, வில் ஃபினிஷ் த ஷூட் அப்படின்னு 28 டேஸில். ஸோ நம்மளா வாலண்டியராக போயிட்டு மூவ் த திங்னா கடகடன்னு நம்ம காஸ்டியூம் தான் கடகடன்னு ஓடி போய்ட்டு அதை கிளியர் பண்ணுறது, அந்த லைட் சென்டர் பண்ணுறது. ஃபைனலி நீங்கள் எதுக்கு அசிஸ்டண்ட்டாக மாறினீங்க? டைரக்ஷனுக்கு அசிஸ்டண்ட்டாக மாறிட்டீங்க. டைரக்ஷன். பட் அவரோட இருக்கும்போது என்னென்னா இப்போ நம்ம வந்து ஐ லேர்ன் சவுண்ட் ஆல்சோ. ஸோ நான் டப்பிங் பண்ணியிருக்கேன், ஃபாலி சவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் சினிமாட்டோகிராஃபி அவரோட எப்படின்னா ஒன்றுமே இல்லை. அவர் வந்து ஒரு கேஷுவலாக சொல்லிடுவார், கொஞ்சம் சென்டரில் லைட் அப்படின்னுவார். நம்ம என்ன பண்ணுவோம், அவர் கேமரா அசிஸ்டன்ஸ் இருக்கலாம், வெயிட் பண்ணுவோம், புல்லுன்னு விடுவோம் ஆக்சுவலாக. வாட் ஐ டூயிங், கோன் டூ இட் அப்படின்னு. ஸோ தட் மீன்ஸ் தட் வாஸ் இன்ட்ரெஸ்ட் தட் ஆன் செட் யூ ஷுட் பி டூயிங். அப்போது நானாக வாலண்டியராக போயிட்டு எல்லாமே பண்ணி ஓகே தென் ஹி ரியலைஸ் ஓகே யூ வாண்ட்ஸ் டு லேர்ன், யூ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஸ்லோலி பிகம் இஸ் டைரக்டர் அசிஸ்டன்ட். அப்போ பேரலி வி லேர்ன் சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ. ஓகே ஓகே. அங்கேருந்து தான். ஆனால் நான் ஒர்க் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் தான். நான் சொன்ன படம் பாதி உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக. டெரரிஸ்ட், சரஸ்வதி, மல்லி, உங்க நாட்டுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யா ஸோ அதான். ஸோ தீஸ் ஆர் த ஃபிலிம் தட் ஐ ஒர்க். மெயின் ஸ்ட்ரீம் வந்து அவரோட ஒர்க் பண்ணது வந்து ஃபிஸா. தட் வாஸ் ரித்திக்ஸ் செகண்ட் ஃபிலிம். ஓகே. ஜெயா பச்சன் இது. அப்போ தான் பாம்பேக்கு மூவ் பண்ணேன் சென்னையிலேருந்து. அண்ட் அசோகா வித் ஷாருக். தட் வாஸ் லாஸ்ட் ஃபிலிம் as an associate. அண்ட் அசோகால தான் நீங்க அஜித் சார் ஆல்சோ மீட் பண்ணீங்க இல்லையா? மீட் பண்ண அஜித் சார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. ஸோ என்னோட ஜர்னி as an everybody wanted me to become an actor, but I always wanted to become a technician. Okay. So நான் வந்து cinematography கத்துக்கணும்னு போய் சேரல. It was a blessing in disguise. Okay. So நாங்க என்ன நினைச்சோன்னா உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி தான் ஆசை, அதனால அங்க போனீங்க, திடீர்னு உங்களுக்கு டைரக்ஷன் மேல ஆசை வந்துருச்சோ அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம். இல்லைங்க, see இப்போ it is identifying yourself. That is a key. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ வீட்டில் எல்லாம் எங்கள் அம்மாலாம் ஓகே யூ பிகம் அன் ஆக்டர், ஓகே யூ பிகம் அன் ஆக்டர், ஓகே there'll be 10 people telling you to become an actor. But do you want to become an actor? Identifying yourself. That means identifying what you're good at and what you love to do. அது ரெண்டு வேற விஷயங்கள். Okay. ரெண்டு வேற விஷயங்கள். So probably you can act very well. That's easy for you. But what you really want to do, what are you really good at? Storytelling. So frame. அதாவது ஸ்டில். எங்க ஸ்டோரி டெல்லிங் ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஸ்டில் எடுக்கணும்னா அவ சொல்லுவாரு எவ்ரி ஸ்டில் மேக் ஷுர் இட் சே சம் ஸ்டோரி. ஒரு படமும் பேசணும். எவ்ரி ஃப்ரேம் ஹேஸ் டு டெல் அ ஸ்டோரி. ஸோ நாங்கள் அந்த ஸ்கூல் அப்படின்றதால ஸோ வி ட்ரை டு capture an image and we try to tell a story in it. So that is how storytelling started. And the fascinating part enna when you're directing someone, when you're telling someone, and how visual as a cinematographer, how it can narrate a story. There are many aspects which actually made you become a director. Okay. Title sponsor உதயம் பிரீமியம் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் குமுதம்ஸ் உங்களோட நான் வித் அனிதா சம்பத், powered by லலிதா ஜுவல்லரி. லலிதாவின் லக்ஷ்மி கடாட்ச தீபாவளி, தங்க நகைகள் சேதாரத்தில் 1% குறைவு.